السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين. أما بعد, உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலாவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த இந்த இரவில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் மக்கா முக்கர்ரமா சென்று ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும், தவாப் செய்யும் பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹமூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் வல்ல ரப்புல் ஆலமீன் வாழ்வில் நம் அனைவருக்கும் பலமுறை தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய மாதம் ரஜபினுடைய இறுதியை நாம் எட்டியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால். இன்றைக்கு ரஜபு பிறை 26, இன்ஷா அல்லாஹ் நாளை 27. நாளை 27 தான் மிஅராஜ் என்ற நிகழ்வு நடந்த நாள். நாளைய தினத்தில்தான் இந்த ரஜபு மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், அர் ரஜபு ஷஹருல்லா, ரஜபு மாதம் அது அல்லாஹ்வினுடைய மாதம். வ ஷஅபானு ஷஹரி, அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதம் அது என்னுடைய மாதம். வ ரமலானு ஷஹரு உம்மத்தி, ரமலான் என்ற மாதம் என்னுடைய உம்மத்துக்கான மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய மாதமான இந்த மாதத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளைய தினத்தில்தான் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நடந்த அந்த புனிதமான ஒரு இரவு. அந்த இரவில்தான் பல விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டப்பட்டதன் மூலமாக நமக்கும் அதன் மூலம் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது. அந்த இரவில்தான் தொழுகையும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அந்த நிகழ்வை பற்றி பெருமக்கள் எல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், முதலில் இன்றைக்கு பல இடங்களில் பரவலாக பேசக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் கொண்டாடுவதற்கு தகுதியான நாள் 2 நாள் மட்டும்தான். அது ஹஜ்ஜு பெருநாளும் நோன்பு பெருநாள். இதை 2 தவிர வேறு எதுவுமே கொண்டாடுவதற்கு தகுதி இல்லை. இதை தவிர வேறு எதுவும் கொண்டாடுவதற்கு சிறந்த நாள் இல்லை அப்படின்னு நமக்குள்ளேயே பலவிதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முதல்ல நாம் கொண்டாட்டம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம விளங்கணும். மற்ற மதத்தவர்களினுடைய அந்த பார்வையில் கொண்டாட்டம்ங்கிற வார்த்தைக்கு இந்த கூத்தடிக்கிறது, இந்த பல பேர் சேர்ந்து கும்மாளம் அடிக்கிறது, இதுக்கு தான் அவங்க கொண்டாட்டம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இதுதான் அவர்களினுடைய பாணியில், அவர்களினுடைய அந்த பார்வையில் கொண்டாட்டம் என்ற பெயர் புழங்கப்படுகிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் கொண்டாட்டம் என்று சொன்னால் மற்ற நாட்களை விடவும் அந்த நாளினுடைய அந்த சிறப்புகள் மிகவும் மேலானதாக இருக்கும். அதாவது மற்ற நாளில் செய்யக்கூடிய அமலுக்கும் அந்த நாளில் செய்யக்கூடிய அமலுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்கும். அமலில் வித்தியாசம் இருக்காது. இதே தொழுகையை தான் அதுலேயும் தொழுவோம், இதே நோன்பை தான் அதுலேயும் வைப்போம், இதே ஓதுறதான் அதுலேயும் ஓதுவோம். ஆனால் ஏனைய நாட்களில் ஓதுவதை விடவும்
சிறந்த நாட்களில் ஓதுவதற்குண்டான நன்மையும் சவாபும் என்னது அதிகமாகிறதுனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், கொண்டாட்டத்துக்கு உட்பட்ட நாள். இப்போ நம்முடைய பார்வையில் இஸ்லாமினுடைய அடிப்படையில் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஏனைய நாளை விட எந்த நாளில், எந்த இரவில், எந்த பகலில் நன்மைகள் அதிகமாக வழங்கப்படுகிறதோ அது கொண்டாட்டத்திற்கு உட்பட்ட நாள், கொண்டாட்டத்திற்கு உட்பட்ட இரவுன்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தால் நோன்பு பெருநாளாகட்டும், ஹஜ்ஜு பெருநாளாகட்டும், அது போன்ற ஏனைய மியராஜ் ஆகட்டும், பராத் ஆகட்டும், ஆஷுராவாகட்டும், இப்படி எந்த நாளை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுவும் என்னது தான், கொண்டாட்டத்திற்கு தகுதியான நாள். கொண்டாட்டம்னா நம்முடைய பார்வையின் அடிப்படையில் அந்த நாளிலே செய்யக்கூடிய இபாதத்தினுடைய சவாபுகள் அதிகம். அந்த அடிப்படையில் பார்த்தா நாளைக்கு இருக்கக்கூடிய நாள் மிக பெரும் கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாள். காரணம், இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 மிக முக்கியமான ஒன்று தொழுகை. மற்றதை வேணால் எப்போ வேணாலும் விட்டுக்கலாம், சலுகைகள் இருக்கிறது. ஆனால் தொழுகையை ஒருபோதும் விடுவதற்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதை விட முடியாது. படுத்த படுக்கையில் இருந்தாலும் கண்களினுடைய இமைகளின் அசைகளை கொண்டாவது தொழுதாக வேண்டும். அப்படி கண் அசைக்க முடியலனா கூட கல்பாலாவது தொழுக வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்பேற்பட்ட தொழுகை கடமையாக்கப்பட்ட நாள் நாளைய தினத்தில் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே இந்த மியராஜை பற்றி குறிப்பிடும் பொழுது சொல்லுவான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு வஸ்ஸமீஉல் பஸீர் என்ற வசனத்தை ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எங்கிருந்து, பைத்துல் ஹராம் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் புராக் என்ற வாகனத்தில் அழைத்து சென்று அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்ட அந்த நிகழ்வை ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே குறிப்பிட்டு சொல்லுகிறான். சொல்லும் பொழுது அல்லதி பாரக்னா ஹவுலஹு, இந்த மஸ்ஜிதுல் ஹராம் ஆகட்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவாகட்டும் அதை சுற்றியுள்ள இடங்கள் அனைத்தையும் நாம் பரக்கத்திற்குரிய இடமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்கிறான் ரப்புல் ஆலமீன். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கஅபத்துல்லாவில் சென்று தொழுதால் 1,00,000 நன்மைகள், மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்று தொழுதால் 50,000 நன்மைகள் ஒரு ரக்அத்திற்கு. ஆக இடங்களையும் பொறுத்து ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அந்தஸ்தில் ஒவ்வொரு படித்தரத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் விளங்க முடியும். இந்த மியராஜினுடைய சம்பவம் நிகழக்கூடிய மாதம் இந்த ரஜபினுடைய மாதம். இந்த ரஜபு மாசத்தை பற்றி முகாத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி தருவார்கள். ஒரு மலை இருக்குமா, இந்த மலைக்கு பின்னால் வெள்ளி எப்படி ஒளிபட்டு பிரகாசமாக மின்னுமோ அது போன்று மின்னக்கூடிய அளவுக்கு அந்த மலைக்கு பின்னால் ஒளி வெள்ளம் சூழ்ந்து இருக்கும். அப்படி அந்த ஒளி வெள்ளம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் எந்த அளவிற்கு அதனுடைய நீளமும் அகலமும் இருக்கும் என்றால் இந்த உலகத்தை 7 முறை சுற்றினால் எவ்வளவு தூரம் இருக்குமோ, இந்த உலகத்தை 7 முறை முழுமையாக சுற்றினால் எவ்வளவு அகலம் இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு ஒளி வெள்ளம் ஒரு மலைக்கு பின்னால் மிகவும் பிரகாசமான முறையில் காட்சியளிக்கும். அப்படி அந்த மலைக்கு பின்னால் காட்சியளிக்கும் அல்லவா, அந்த இடத்தில் மலக்குமார்கள் நிறைந்திருப்பார்கள். இந்த அளவிற்கு என்றால் வானத்திலிருந்து ஒரு ஊசியை போட்டால், வானிலிருந்து அந்த ஒளி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு ஊசியை போட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மலக்கின் மீது தான் அந்த ஊசி விழுகும். அந்த அளவிற்கு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குமார்கள் நிறைந்திருப்பார்கள். ஊசிங்கிறது ரொம்ப சின்ன ஒன்று, அது விழுந்துச்சுன்னா சின்ன ஒரு கேப் இருந்தாலும் கீழே போயிடும். அந்த அளவிற்கு இடைவேளி இல்லாமல் மலக்குமார்கள் அந்த இடத்தில் நிறைந்திருக்கிறார்கள். நிறைந்து கொண்டு மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், மலக்குமார்களினுடைய ஒவ்வொருவரினுடைய கைகளிலும் ஒரு கொடி இருக்குமாம். மலக்குமார்களினுடைய ஒவ்வொருவரினுடைய கைகளிலும் ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்ட கொடியை ஒவ்வொரு மலக்கும் கையில் பிடித்து சுமந்து கொண்டிருப்பார்கள்.
எப்பொழுது? இந்த ரஜபு மாதம் முழுக்க. இப்படி சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மலையை சுற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் அந்த மலாய்க்கத்துமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஹம் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்துகளுக்கு நீ கருணை செய்வாயாக, அவர்களின் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. வலா துஅதிப் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தை நீ வேதனைப்படுத்தி விடாதே, அவர்களை நீ நோவினை செய்து விடாதே, அவர்களை நரகத்தில் போட்டு நீ தண்டித்து விடாதே என்ற அந்த மலக்குமார்கள் துஆ செய்வதோடு மட்டுமல்ல, வயபுக்கூன, அவர்கள் அழுவார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டு இந்த உம்மத்திற்காக நமக்காக வேண்டிய அந்த மலக்குமார்கள் ஒவ்வொருவர்களும் நாயகத்தினுடைய பெயர் தாங்கப்பட்ட அந்த கொடியை பிடித்து கொண்டு அழுது கொண்டே இந்த துஆவை செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து கேட்பானான், ஃபயகூலு லஹுமுல்லாஹு தஆலா மாதா துரீதூன, இப்போ நீங்கள்லாம் என்ன சொல்லதான் வரீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலாய்க்கத்துமார்களிடம் கேட்க, ஃபயகூலூன, மலாய்க்கத்துமார்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், நுரீது அன் தக்ஃபிர் அலி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் மன்னிப்பதற்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம், அதைத்தான் நாங்கள் வேண்டுகிறோம், அதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு நேரம் இவ்வளவு காலம் இந்த மாதம் முழுக்க இந்த கொடியை பிடித்தவர்களாக, பெருமானாரினுடைய பெயர் தாங்கப்பட்ட இந்த கொடியை ஏந்தியவர்களாக நின்று கொண்டு இந்த உம்மத்திற்காக வேண்டி துஆ செய்கிறோம், இந்த உம்மத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறோம், இவருடைய பாவங்கள் பிழைகள் பொறுப்பதற்காக வேண்டி நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் என்று இந்த மலாய்க்கத்துமார்கள் சொல்ல, ஃபயகூலு லஹுமுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலாய்க்கத்துமார்கள் எல்லாரிடத்திலையும் பார்த்து சொல்லுவானாம், இன்னி கது கஃபர்து லஹும், நான் ஒட்டுமொத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தினுடைய பாவம் முழுவதையும் மன்னித்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலாய்க்கத்துமார்களுக்கு இப்படி ஒரு மன்னிப்பை வழங்குகிறான் என்று கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். ஆக நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி மலாய்க்கத்துமார்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம் இந்த ரஜபு மாதம். இதவும் நான் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு செல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் புராக் என்ற வாகனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் செல்லுங்கள், சென்று அந்த வாகனத்தில் நாயகத்தை ஏற்றிக்கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்லுங்கள், அங்கிருந்து என்னை சந்திக்க வர வேண்டும் என்றெல்லாம் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த புராக் என்ற வாகனம் எப்படி வந்தது தெரியுமா? கிதாபுகளிலே எழுதுவார்கள், சுவனத்திலே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானாம், சொர்க்கத்தில் நான் சில புராக் என்ற வாகனத்தை வைத்திருக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள், எது உங்களுக்கு பிடிக்கிறதோ, எந்த வாகனம் உங்களுக்கு தோதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் செல்லுங்கள் என்று சொல்ல, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திற்குள் நுழைகிறார்கள். ஐயஹுதல் புராக ذهب الى الجنه فوجد فيها 40,000 புராக்கின், சொர்க்கத்துக்குள்ள போய் பார்த்தா 40,000 புராக் என்ற வாகனங்கள் இருக்கிறது. 40,000, அதாவது புராக் என்ற வாகனத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, கோவேரி கழுதையை விட கொஞ்சம் உயரமானது, கழுதையை விட கொஞ்சம் குள்ளமானது, இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அளவுதான் புராக் என்ற வாகனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னோன்னே சொர்க்கத்துக்குள்ள போறாங்க, போய் பார்த்தா 40,000 எது புராக் வாகனம் நிற்குது, 40,000 கழுதைகள் நிற்குது. அதை எதை தூக்கிட்டு போகன்னு யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கழுதை மாத்திரம் ஒரு ஆஃபீஹிம் புராக்கன் பாக்கியன் இஅ்தஸல வஹதஹு, ஒரே ஒரு புராக்கு மாத்திரம் இந்த 40,000 புராக்கில் அந்த கழுதைகளினுடைய கூட்டத்தை விட்டு ஓரமாக ஒதுங்கி விட்டு அழுது கொண்டே இருக்கிறது. அதை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த புராக் என்ற வாகனம் அழுததோடு மட்டுமல்ல, தரக்கல் அக்ல வஷ்ஷுர்ப ஃபஸ்அல்ஹு அன் ذلك,
40 வருட காலம் அந்த புராக், அந்த ஒரே ஒரு புராக் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் புராக் என்ற வாகனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தயார்படுத்தும் முகமாக சுவனத்தில் 40,000 கழுதைகளை ஏற்பாடு செய்தவுடன் 40,000 கழுதைகளுக்கும் ஆசை, நான் இந்த புராக்காக இருக்க வேண்டும், பெருமானாரை சுமக்கக்கூடிய கழுதையாக நான் இருக்க வேண்டும் என்ற எல்லாருக்கும் ஆசை இருக்க, இந்த ஒரு கழுதை மாத்திரம் 40 ஆண்டுகள் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, அழுது கொண்டே இருக்கிறது. எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு இந்த நசீபு கிடைக்குமா, நாயகத்தை என் முதுகில் சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற வேண்டுமே என்று அழுது கொண்டே இருக்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஒரு புராக்கிடம் செல்லுகிறார்கள், முன்னேறி செல்லுகிறார்கள். சென்று கேட்கிறார்கள், புராக்கே 40,000 பேர் அல்லாஹ் உங்கள்ட்ட இருந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான், இப்போ நான் ஒருத்தரை தான் கூட்டிகிட்டு போக முடியும், எல்லாரும் நல்லபடியாக தான் இருக்கிறாங்க, நீ மாத்திரம் அழுது கொண்டே இருக்கிறாய், எதுவும் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, சமிஅத்து பி இஸ்மி முஹம்மதின் 40,000 சனா, 40,000 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பெயரை நான் என் காதால் கேட்டேன். கேட்ட நொடியில் இருந்து நாயகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் உள்ளத்தில் மிகைத்தது. அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து பெருமானாரை சுமக்கும் கழுதையாக நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை என் மனது முழுக்க நிரம்பி இருந்தது. அந்த ஆசையின் காரணத்தினால் நான் உண்ணவில்லை, எனக்கு பசி எடுக்கவில்லை, எனக்கு தாகம் ஏற்படவில்லை, நான் கண்களிலிருந்து கண்ணீரை வடித்து கொண்டே இருக்கிறேன். எப்போது அந்த பெருமானாரை நான் பார்க்க போகிறேன் என்ற ஆசை என் உள்ளம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக வேண்டி நான் உங்களோட சேராம தனியா நிற்கிறேன் என்று சொன்னவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். ஃபஅഖதஹு ஜிப்ரீல் வஹுவ ஃபௌக ஹிமாரின் தூனல் பகல். அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தார்கள், அந்த புராக்கை கையில் எடுத்தார்கள், அழைத்து கொண்டு சென்றார்கள். சென்றதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுகிறார்கள். சென்றதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார்கிட்ட போன உடனே கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வந்திருக்கிறீங்க? அல்லாஹ் அனுப்பி வைத்தான். என்ன விஷயம்? இந்த மாதிரி உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறான். என்னை கூட்டி வர சொன்னானா என்ற ரப்புல் ஆலமீன், என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு, ஆம் ரப்புல் ஆலமீன் உங்களை அழைத்து வர சொல்லி இருக்கிறான், மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நாம் செல்ல வேண்டும், அங்கே சென்று நாம் தொழுக வேண்டும் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கிளம்புகிறேன், நாம் புறப்படுவோம், அதற்கு முன்னால் நாம் ஒது செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன், கத் ஜிஅதுக பிமாஇன் மின் சல்சபீல், சல்சபீல் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த தண்ணீரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உது செய்வதற்காக வேண்டி கொடுக்கிறார்கள். கொடுத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை பார்க்கிறார்கள். பார்ப்பதற்கு அந்த பாத்திரம் மிகவும் பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. இந்த பாத்திரம் முழுக்க மரகத நாணயங்களால், தங்க வெள்ளி வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தில் எழுதவும் செய்யப்பட்டிருக்கிறது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து எழுதி இருக்கிறது முஹம்மதுன் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நபி, முஹம்மதுன் ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய ஹபீப், முஹம்மதுன் ஹலீலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய ஹலீல் என்று அந்த பாத்திரம் முழுவதும் சுற்றி வளைத்து எழுதப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாத்திரத்தை கொண்டு இந்த தண்ணீரின் மூலமாக ஒது செய்கிறார்கள். ஒது செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரில் ஒது செய்ய தண்ணீர் குறைகிறது. ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணி வைக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒது செய்த தண்ணீரிலிருந்து சிறிது தண்ணீரை வைக்கிறார்கள். அந்த தண்ணீர் மேலேறி செல்லுகிறது. எங்கே தெரியுமா? கபுல ஸமாவாத்தி வல் அர்து தில்கல் லைலத் அஹத ரிதுவானுல் ஆம்மா மினல் ஜன்னா.
முதலில் அந்த பாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்த அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணீர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைகளுக்கு மாறுகிறது. அவர்கள் அந்த தண்ணீரை கொண்டு பரக்கத்தை எடுக்கிறார்கள். அடுத்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு மலக்குகளாக சென்று இறுதியில் சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலக்குமார்களினுடைய கரம் பட அதற்கு பின்னால் சுவனத்தினுடைய ஹூருல் ஈன்களினுடைய பெண்களினுடைய கையில் அந்த தண்ணீரினுடைய குவளை செல்லுகிறது. ஹூருல் ஈன்கள் எல்லாம் அந்த தண்ணீரை தொட்டு தங்களின் முகத்தில் தடவுகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய அழகும் பொலிவும் கூடுகிறது என்கிறார்கள் இமாம் பெருமக்கள். இப்படி கூட சொல்லலாம், ஹூருல் ஈனை ஹூருல் ஈனாக மாற்றியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்த அந்த தண்ணீரினால் தான் என்று சொன்னாலும் மிகையாகாது. இப்படி வுது செய்கிறார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்ற வாகனத்தை முன்னோக்கி செல்லுகிறார்கள், முன்னேறி செல்லுகிறார்கள். அந்த புராக் என்ற வாகனம் பெருமானாரை பார்த்து அந்த வாகனம் கேட்கிறதாம், யா புராக் அமா தஸ்தஹி மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், புராக் என்ற வாகனத்திற்கு மனிதர்களை பார்த்து ஒன்றும் பழக்கம் அல்ல, இப்போதான் முத உலகத்துக்கு வருது, வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல்ல பார்க்குது. மனிதர்களில் முதலில் புராக்கு பார்த்த முகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தோடனே புராக் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நடுக்கம், ஒரு வெக்கப்படுற மாதிரி ஒரு தடுக்கம் ஏற்பட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன புராக் வெட்கப்படுகிறாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து? இவர்கள் யார் தெரியுமா? நீ ஆசைப்பட்டாயே 40,000 ஆண்டுகள் உண்ணாமல் பருகாமல் அழுது கொண்டு யாரை பார்க்க வேண்டும் நீ என்று ஆசைப்பட்டாயோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள்தான் இவர்கள். இவர்களை பார்த்தா நீ நடுங்குகிறாய், இவர்களை பார்த்தா நீ திடுக்கிடுகிறாய் என்று சொன்னவுடன் அந்த புராக்கு கேட்டுச்சான், ஃபகால ஹாதன் நபியுல் அரபி, இவர்கள்தான் அரபு தேசத்தினுடைய நபியா என்று கேட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆம் நஅம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்க மீண்டும் புராக் கேட்கிறது, ஹாதா சாஹிபுல் ஹவுதுல் மௌரூத், இவர்கள்தான் ஹவுதுல் கௌசரினுடைய சாஹிபா, அந்த ஹவுதுல் கௌசரினுடைய சொந்தக்காரர் இவர்தானா என்று கேட்க இதற்கும் ஆம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பலவிதமான கேள்விகளை புராக் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இவர்கள்தான் அந்த நபியா, இவர்கள்தான் இவர்களா, இவர்கள்தான் அவர்களா என்று அந்த புராக் ஒவ்வொன்றாக கேட்க இதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கில் ஏறுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்லுகிறார்கள். அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் புராக்கும் வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வருகிறார்கள். அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியாக செல்லுகிறார்கள். சென்று இறைவனை சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், மா ஸாகல் பஸரு வ மா தகா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நேருக்கு நேராக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை 2 கண்களினால் நேருக்கு நேராக சந்திக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சந்திப்பை பற்றி ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் விவரிக்கிறான், மா ஸாகல் பஸரு வ மா தகா. நாயகத்தின் கண்கள் சற்றும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் என்னை சந்தித்தது என்கிறான் ரப்புல் ஆலமீன். இது போன்று நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. இதற்கு பின்னால் தொழுகைகள் கடமையாக்கப்படுகிறது. 50 ரக்காத்துகள் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் சொல்லி 5 வக்துகளாக மாற்றப்பட்டது. சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். இது எல்லாம் இந்த மிஅராஜில் நடந்த நிகழ்வுகள். விவரித்து பேசுவதற்கு கால தாமதம் இல்லை என்ற காரணத்தினால் என் உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரஜபினுடைய மாதத்தின் பொருட்டினாலும், நாளை இருக்கக்கூடிய புனிதம் நிறைந்த இந்த மிஅராஜினுடைய இரவின் பொருட்டினாலும், வரக்கூடிய காலங்களில் நல்ல முறையில் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனுக்காகவே மரணித்து நாளை கியாமத்தில் சுவன பூஞ்சோலையில் சுவன திறப்பு விழாவில் எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடித்து சுவனத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.